வணக்கம், நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது திடீரென்று இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் இன்றைய சடுகுடு டுடே வீடியோவில் காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்திற்கு தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இந்த தேர்தல் அறிவுரையில் இன்றைக்கு கச்சத்தீவை பற்றி பிஜேபியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அந்த செய்தியை அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்களை எல்லாம் பார்க்காமல் பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய, இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அதை பற்றி ஒரு கருத்தை பதிவிட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் கச்சத்தீவை எப்படி இவர்கள் இழந்தார்கள், கச்சத்தீவை இழப்பதற்கான காரணங்கள் என்ற பொய்யான பரப்புரைகளை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்பது தேர்தல் நேரத்தில் இதை செய்து தேர்தலில் ஏதாவது குழப்பத்தை செய்து தமிழகத்திலிருந்து 1-2 சீட்டுகளை பெற்றுவிடலாம் என்ற யோசனைகளில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை போன்ற ஒரு முடிந்து போன விஷயங்களை கிளப்பி இன்றைக்கு ஆதாயத்தை தேடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கதம் முடிந்தது, முடிஞ்சு போச்சு. நண்பர்களே, இந்த கச்சத்தீவு என்பது நம்மளுக்கு இந்தியாவோடு இருந்த ஒரு பகுதி, ஒரு சின்ன தீவு. கிட்டத்தட்ட ஒரு 245 ஏக்கர், வெறும் 245 ஏக்கர் நிலம் கொண்ட ஒரு பகுதி. அதில் மனிதன் வாழுகின்ற பகுதியாக கிடையாது. அங்கே மீன் பிடிப்பதற்கு செல்கின்ற இங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக செல்வார்கள். அங்கு மீனை பிடித்து விட்டு தங்கிவிட்டு திருப்பி இங்கே வந்து விடுவார்கள். இதுதான் அங்கு வழக்கமாக இருந்தது. அது ஒரு கட்டத்தில் அது சர்வதேச எல்லைகள் பிரிக்கின்ற போது இலங்கை அதை பெற விரும்பியது. அது இலங்கையினுடைய எல்லைக்கு அருகாமையில் இருப்பதனால் அதை பெறுவதற்கான முயற்சியை எடுத்தது. அப்பொழுது இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் 1974ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தார்மீக ரீதியாக அவர்களுக்கு அந்த பகுதி அவர்களுக்கு சேருகின்ற பகுதியாக இருப்பதால் அதை விட்டுக் கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் அன்றைக்கு ஒப்புக்கொண்டு அதற்கு ஈடாக கிட்டத்தட்ட 6 லட்சம் தமிழர்களை தமிழகத்திற்கு, அதாவது இந்தியாவிற்கு அவர்கள் தமிழர்களை பெறுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அங்கு இருந்து தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு வருகை தந்த 6 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு இந்தியர்களாக இன்றைக்கு 2-3 தலைமுறையாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியர்களாக தமிழர்களாக மாறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பப்போ சில நேரங்களில் மீன் பிடிக்க செல்கின்ற நமது ராமநாதபுரத்தை சேர்ந்த மீனவர்கள் இந்தியாவில் அதாவது ராமநாதபுரத்தில் இருந்து இந்திய எல்லையில் இருந்து அந்த கச்சத்தீவுக்கு செல்வதற்கான தூரம் என்பது 14 நாட்காட்டிகள். ஆனால் மொத்தம் நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். நம்ம ஊர்ல கணக்கு பார்த்தோம்னா 25 கிலோமீட்டர் தூரம் தான். இதற்கு நாம் அடிக்கடி அங்கு போய் வருகின்ற மீனவர்கள் மீன் கிடைக்கவில்லை என்றால் அந்த எல்லையை தாண்டுகின்ற போது சில நேரங்களில் ஏற்படுகின்ற சூழல்களில் இலங்கை அரசாங்கம் அவர்களை கைது செய்கிறது. அப்பொழுதெல்லாம் கைது செய்யப்படுகின்ற செய்திகள் வருகின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது தமிழர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள் அப்படின்ட்டுதான் செய்தி போடுவான். இன்றைக்கு அரபிக்கடலில் மீன் பிடிக்கக்கூடிய குஜராத்திகளோ அல்லது அந்த மேற்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே கடலில் பிடிபட்டால், எல்லை தாண்டி போகின்ற பகுதியில் பிடிபட்டாலோ அவர்களை இந்திய மீனவர்கள் என்று சொல்கின்ற பார்வை என்பது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இலங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த மீனை பிடிக்க சென்றால் அவர்கள் தமிழக மீனவர்கள் என்ற கருத்தும் அது ஒரு பார்வை என்பது பார்க்கப்பட்டிருக்கிறது. Fisherman getting killed, you don't say Indian fisherman, you say Tamil fisherman. ஆக தமிழர்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு திடீரென்று ஏன் அக்கறை எடுக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அரசாங்கம் ஒத்துக்கொண்டு, 2 அரசாங்கம் ஒத்துக்கொண்டு இந்த 245 ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு கொடுப்பதனால் ஒரு 6 லட்சம் தமிழர்கள் வறுமையில் ஏழ்மையில் இருந்தவர்கள், அதாவது மலையக தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள். அவர்கள் 2 தலைமுறையாக இன்றைக்கு மாறி பெரும் கல்வி அறிவு, அதே போல பொருளாதார நிலைமைகள் என்றால் இன்றைக்கு மாறி ஒரு 6 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு இங்க வந்து அவர்கள் செட்டில் ஆகியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு ஏன் இதை பற்றி பேச வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 2015 அன்றைக்கு ஒரு நபர்
இதே தகவல் உரிமை சட்டத்தில், இன்றைக்கு அண்ணாமலை தகவல் உரிமை சட்டத்தில் பெற்றிருக்கக்கூடிய தகவல் 2015 இதே இன்றைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர், அவர் தான் அன்றைக்கு உள்துறை அவர் தான் அன்றைக்கு வெளியுறவுத்துறையுடைய செயலாளர், செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி. அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல் உரிமை சட்டத்தின் படி பார்த்தால் இது இந்தியாவுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி சர்வதேச ஒப்பந்தங்களின் அடிப்படையில் 2 நாடுகளுக்கு இடையில் கொடுக்கப்படுகின்ற நிலைமை என்பது வழக்கமான ஒன்று என்று பதிலை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் உரிமை பெறும் சட்டம் என்பது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த தகவல்களை மாற்றி இன்னைக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ தாரை வார்த்து விட்டதாகவும் அதன் பின்புலமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்காக இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்த விஷயங்கள் ஏன் பேசப்படுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் 1974க்கு பிறகு கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு தடவை கூட நீங்க நினைக்கிற பிஜேபி போன்றவர்கள் இங்கே வெற்றி பெற முடியவில்லை. இங்கே திமுகவும் காங்கிரசும் அதிமுகவும் முஸ்லிம் லீக்கு தான் தொடர்ந்து அந்த ராமநாதபுரம் தொகுதியை தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, கட்சித்தீவில் கொடுத்ததில் உடன்பாடு இல்லை என்றால் இந்த 12 தேர்தலிலும் அவர்கள் தோல்வி அடைந்திருக்க வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தோல்வி அடைவதற்கான காரணங்களில் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 12 தேர்தலில் 2 தேர்தலில் மட்டும்தான் அதிமுக என்பது வெற்றி பெற்றிருக்கிறது. பாக்கி தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் அதனுடைய கூட்டணி அமைப்புகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு ஏன் மோடி இதை கையில் எடுத்திருக்கார் என்று பார்த்தால், இன்றைக்கு சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. ஏறக்குறைய 2000 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு இந்தியாவினுடைய எல்லைகளை சீனா இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. அதே போல அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களில் கிராமங்களை அமைத்து சீனா தனது கிராமம் என்று பெயரை வைத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த இதே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இன்னொரு அமைச்சரும் அதை நாங்கள் குத்தகைக்கு விட்டிருக்கிறோம், லீஸுக்கு விட்டிருக்கிறோம் என்றெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப வட இந்தியாவில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடி தோல்வி முகம் என்பது இன்றைக்கு மோடி அவர்களுக்கு பயத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தமிழகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். வடக்கே இன்றைக்கு அவர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய எல்லைப் பகுதியில் அதனுடைய கிராமங்கள் இன்றைக்கு மணிப்பூர், அதே போல நாகாலாந்து போன்ற பகுதிகள் எல்லாம், மியான்மர், பர்மா போன்ற பகுதியை சேர்ந்தவர்கள், நேபாளை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல லடாக் பகுதியில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்திய எல்லைகளை இவர்கள் விட்டுவிட்டு தக்க வைப்பதற்காகவோ அல்லது அதை மீண்டும் பெறுவதற்கான எந்த முயற்சியும் சர்வதேச முயற்சிகளை எடுக்காத மோடி அவர்கள் இன்றைக்கு ஏன் இதை கச்சத்தீவை 50 வருஷத்துக்கு பிறகு பேசுகிறார்கள் என்றால் தேர்தல் ஆதாயம் தேடுவதற்காக. நான் கேட்கின்றேன், 10 ஆண்டுகளாக நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, ஏங்க உங்களுக்கு அக்கறை இருந்தா கச்சத்தீவை மீட்டிருக்கலாம்ல, தமிழர்களுடைய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாமா? இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட கைது செய்யப்பட்ட 62 ராமேஸ்வரத்தினுடைய மீனவர்கள் இலங்கை சிறைகளை வாழுகிறார்களே, அவர்களை திரும்ப பெறுவதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா? எந்த முயற்சியும் நீங்கள் 10 ஆண்டுகளாக தமிழக மீனவர்களுக்காக இந்த கச்சத்தீவிற்காக பேசாதவர்கள் இன்றைக்கு ஏன் பேசுகிறீர்கள் என்பது தமிழக மக்கள் அறிவார்கள். உங்களுடைய பொய்யும் புரட்டும் தமிழகத்தில் எடுபடாது, வடநாட்டிலும் எடுபடாது. உங்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் என்பது வந்துவிட்டு என்பதற்கான வீடியோ தான் இந்த சடுகுடு டுடேவினுடைய வீடியோ. இன்னும் இதை போன்று தொடர்ந்து நமது வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள், லைக் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.